வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம D54 ஷூட்டிங்கை வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம D54 வந்து நம்மளோட விக்னேஷ் ராஜ் டைரக்ஷனில் நம்மளோட தனுஷ் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. நம்மளோட ஐசரி கணேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரோடு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒரு பக்காவான போஸ்டராக இருந்தது. குறிப்பாக வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரியை வந்து தேடுற மாதிரி கீழே ஃபுல்லாக அப்படி தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக அந்த மண்டை ஓடுகளெல்லாம் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி ஃபயர் ஆகிட்டுருக்கு. இவர் வந்து ஏற்கனவே அந்த டேரக்டர் வந்து போர் தொழில்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் ஒரு வேறு லெவல் மூவியாக இருக்கும். குறிப்பாக வந்து கடைசி வரைக்கும் யார் அந்த சைக்கோன்ட்டு தெரியாத அளவுக்கு ஒரு வேறு லெவல் எங்கேஜ் ஃபேக்டரோட கொண்டு போயிருப்பார். இப்போ அதே மாதிரி ஒரு ஜானரில் நம்மளோட தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம மம்தா பைஜி வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங்கில் வந்து நம்மளோட பூஜை வீடியோவையும் வந்து அந்த ஸ்டில்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜைக்கு வந்து நம்மளோட வெற்றிமாறன் அவர்களும் வந்து ஸ்பெஷலாக போயிருக்காங்க. நம்ம நிறையா கான்ட்ரவர்சிலாம் கேட்டால் இருக்கும். நம்ம வெற்றிமாறன் வந்து சிம்பு கூட வந்து கூட்டணி வச்சோடனே நம்ம தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு ஃபைட்டு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்யின்ற அளவுக்கு அவரோட பூஜைக்கே வந்து அவங்க போய் 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கிற புகைப்படங்கள்லாம் வேறு லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெற்றிமாறன் அவர்கள் நம்ம தனுஷ்க்கும் 3 தடவை தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு டேரக்டர். குறிப்பாக அவரோட படைப்பு எல்லாமே தனுஷ்க்கு வேறு லெவலில் இருக்கும். வடச்சென்னையும் பொல்லாதவனை தவிர மிச்சம் எல்லா படத்துலையுமே வந்து தேசிய விருது வாங்கி தர அளவுக்கு ஒரு வேறு லெவல் டேரக்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனுஷ்க்கும் அவருக்கும் வந்து ஒரு நெருங்கிய நட்பு இருக்குன்றதை சொல்லலாம். இப்போ வந்து அவர் வந்து அதுக்காக வந்து போயிருக்காரு. இந்த D54 வந்து ஒரு வேகமாக வந்து நம்மளோட வெல்ஸ் இன்டர்நேஷனல் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இந்த படத்தோட எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் கிளம்பிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்டர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களோட கான்ட்ரவர்சிலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.